அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களே உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி எம்மவ செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி 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 குறை நிறைய எடுத்து சொல்லும் மதவெடி 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 குறை நிறைய எடுத்து சொல்லும் மதவெடி இந்த இடத்து வாரம் கொடுத்து நிலையா நிக்கிறாங்களே இல்லை நெகிழியாம்பி எண்ணையும் காண இல்லை வந்தவங்களையும் காண இல்லை இந்த வார நேரம் வேலை சொல்லி போட்டு வராங்க விட்டுட்டு இது இப்ப போட்ட வருஷம் காணாண்டு இப்ப சாமி வருஷம் என்ன சாமிக்கு மூலம் போலடா கோன்னு இருக்கிறார் என்ன அண்ணே ஏன் இப்ப காலில் விழுந்த நீங்க காவி உடுப்பு போட்டோன்னு யார் வந்தாலும் படக்கண்டு விழுகிறாரு யாரு வேறண்டு விசாரிக்கிறீங்க யாரு இது தெரியுமே ஐயோ கடவுளே இவர் அரச மரத்தடியில இருந்து சுவாமியை கூட்டிக் கொண்டு வாரன் இவர் என்ன வம்பானந்தாவே பார்க்க ஆளை பார்க்க அப்படித்தான் கிடாக்கு தெரியலையே பாத்தீங்க திருநூறு வசதியெல்லாம் தண்டையை பூசுறாங்க இல்ல ஐயோ இவர் பெரிய சுவாமி இமயமலையில இருந்து வந்த வால்மீகி முனிவருடைய வரம் பெற்றவர் இவரோ இவர் என்னோட கராச்சியில பாட்டுனா இந்த கசமானமா சாமியா போட்டது அதுக்காண்டி நீங்க தெரியாது யாரு வடிவா பாருங்க இப்படி பார்த்தாவே என்ன பயமே என்ன எரிக்கவே போறது துண்டை விலக்கி பாருங்க யார் காவியோட வந்தாலும் படக்கணக்கு விட்டாவாரு காலில் விழுகிறாரு நான் வந்து தெரியாது உங்களுக்கு இல்லையடா என்னடா அப்படி மாறி நீ ஏன் இந்த கோலம் இல்ல என்னாலும் ஒரு மரியாதையா சொல்லுவோம் நீங்க தவங்குவம் இருந்து வரம் பெற்ற நீங்களோ இல்லாட்டால் பெற்ற நீயோ நீங்களோ என்னன்னு சொல்ற நீங்க என்று சொல்லலாமே என்னடாப்பா உனக்கு நடந்தது கொஞ்ச காலம் உன்னம் விட்டு காண இல்லையென்று உங்க எல்லாம் தேடி திரிஞ்ச நாங்கள் கொஞ்ச காலம் காண இல்லையென்று தேடி திரிஞ்ச நாங்கள் சரியோ பிறகு பார்த்தா இந்த கோலத்தோட வந்து நிக்கிற என்ன கோலம் என்ன நடந்தது சொல்லுமோனே ஐயோ கடவுளே உங்க ஊர் எல்லாம் தேடினவை எங்கேயும் தப்படி நல்ல வடிவான மூக்கு முடியுமா வடிவா வருவான் காண இல்லை என்று எல்லாரும் தேடினவை நாங்களும் தேடினா நீ கடைசியா இப்படி இது கொண்டு வந்து இப்படி நிக்கிற சுவாமி கோலத்தோட காதல் தோல்வியா நெடுதலை சாமியா போகணும் ஒவ்வொரு நாளும் சாமியா தான் போகணும் நீ அவனை ஆளும் கரிச்சு கொட்டாது அவர் பாவம் மனன் நொந்து வந்திருக்குது புள்ள என்ன மோன நடந்தது என்ன கிடக்கும் நான் சொல்றேன் நீ பேசாம நீ அவனோட வந்த நேரம் மாக்கம் ஒரு கரிச்சு கொட்டி கொண்டிருக்கிற நீ சொல்லு மோனார் கண்ணப்பார் பாவி மாதிரி கண்ண பாருக்கு இந்த கிடக்கு பாவி வாய் கிடக்கு நீ பேச நீ அவனை கரிச்சு கொட்டாத மோன மனுஷியால பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மனுஷன் வந்து சன்னியாசியா போறான்னு சொன்னா வாழ்க்கையில வந்து சரியா நொந்துட்டான் ஒருத்தன் வந்து ஒரு சன்னியாச போற வந்து கடைசி கட்டம் வாழ்க்கையில வேண்டாம் முற்றும் துறந்து முனிவர் ஆயிட்டார் இவரோட நான் சேர்ந்தது கண்ணா நான் அங்க எங்க போயிருக்கோம் தெரியும் கொஞ்சம் கைகவனான்னு சொல்றேன் அமைதியாரு சுவாமி நீங்கள் இருங்க என்னதான் இருந்தாலும் சுவாமி தானே நீங்கள் இருங்க சுவாமி ஆனால் ஒன்று என்ன மோனை நடந்தது நீ என்ன அப்படி மனுஷியால விரத்து என்ன அப்படி உனக்கு முற்றும் துறக்க வேண்டிய நிலை ஏன் வந்தது முற்றும் துறக்க வேண்டிய நிலை ஏன் வந்தது மோன சொல்லு மனுஷியால பிரச்சனை சொன்னா டெய்லி அடியா இருக்குமோ மனுஷியால பிரச்சனை டெய்லி அடிதான் இவருக்கு அடியும் நீ வந்த நேரம் துவக்க நான் பாக்குறேன் உனக்கு நான் போசிபிளா மொட்டை தட்டி சாமி ஆக்குவேன் உனக்கு நீ பேசாம வர மாட்டேன் பிரச்சனை வந்து இதுதான் எது பிரச்சனை வேறான் கைய வடிவா காட்டு எந்த பக்கம் கைய காட்டுறேன் பிரச்சனை அங்க வேறான் பிரச்சனை இது குத்தியில இருக்கிற இருந்து கொண்டு இப்படி பிரச்சனை பண்ணினது இன்னைக்கு நான் இதுல இருக்க காரணம் வேறான் என்னடா ஒற்றுமையா தானே நல்ல வடிவான கராச்சி வச்சிருந்த நீங்கள் பார்ட்னர்ஸ் என்னது வில்லி புத்தூர் பார்ட்னர்ஸோ வில்லி பார்ட்னர்ஸ் கராச் வாழ்க்கையில நான் கணக்க விஷயம் சொல்லணும்
பார்ட்னர்ஸ் வந்து என்ன பொறுத்தவரை வந்து கூடாது வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு பார்ட்னர் எல்லாரும் பார்ட்னர்ஸ் எனக்கு கூடாது. அது என்ன பொறுத்தவரை நீங்கள் உங்களோட பிரச்சனையை விட்டு நீ வடிவா சொல்லு உங்க கதை உனக்கு என்ன நடந்தது. உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும், நாங்கள் 2 பேரும் வந்து எப்படி தொழில் செய்தோம் வந்தோம். கனடால வந்து ஒரு நல்ல ஒரு இதுல இருந்தாங்க. அந்த எவ்வளவு சன லைன்ல நிக்கிற கராச்சியில அந்த மாதிரி நல்ல இதுல இருந்தா கலட்டினாலும் பூட்டினாலும் பூட்டி கலட்ட காசு பூட்ட காசு எல்லாத்தையும் காசு நல்லா உழைச்ச நீங்கள் நேர்மையா செய்த நீங்கள் ஒன்று தம்பி பார்ட்னர் இல்லாமலும் ஒரு வியாபாரத்தை துவங்க இயலாது. அது உண்மை. காசு கஷ்டம் தானே. 2 பேர் சேர்ந்து 2 அறிவு ஒன்றா சேர்ந்து 2 ஆறு சேர்ற மாதிரி 2 கடல் சேர்ற மாதிரி இங்க ஒன்றுதான் வருது. இப்ப என்னன்னு சொன்னாலும் உண்மை பார்ட்னர் வந்து கண்டிப்பா வேணுமேனு சொன்னா ஒரு ரிலாக்ஸ் உங்களுக்கு வருத்தம் ஏதாவது அவர் போய் நிப்பாரு. அவருக்கு ஒரு லீவு வேணும்னா நான் போய் நிப்பேன். அப்படித்தான் ஆரம்பிச்சாங்க. கலட்ட தெரியாது அவர் கலட்டுவார். அவருக்கு கலட்ட தெரியாது நான் பூட்டுவேன். அவர் கலட்டா நான் பூட்டுவேன். நான் பூட்டா அவர் கார் ரோட்ல இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றை செய்வீங்க. அப்படித்தான் வந்து நாங்க அப்படித்தான் முன்னேறீங்களா விளங்குறதோ என்று சொன்னான. இப்ப பார்ட்னர்ல வந்து என்னன்னு சொன்னான சோகத்தை விட்டுட்டு மறந்து நான் சொல்றேன். ஆனால் உண்மைக்கு வந்து இந்த வாழ்க்கை நான் சந்தோஷமா போயிட்டுக்கணும். நல்ல அமைதியான ஒரு வாழ்க்கை. அவ்வளவு வாழ்க்கை பொறுத்தளவுக்கு இந்த நாதாரி என்ன செய்தது அண்ணா இவர் செய்த பிள்ளைய நான் சொல்லட்டேன். சொல்லு. பார்ட்னர் சொன்னா ஈக்குவலா இருக்கணும். என்ன ஈக்குவல் ஒண்டா வேலைக்கு வந்தா ஒண்டா நான் மட்டும் படத்து கிட கமிஷனுக்கு அவர் வெக்கேஷன்ல இருந்தா என்ன முடியுது? இல்ல வெக்கேஷன் வந்து கட்டாயம் வேணும். அந்த வெக்கேஷன் வேணும். 1 கிழமை போகலாம், 2 கிழமை போகலாம், 3 கிழமை போகலாம். அப்ப நீயும் போவேன். எங்க படுத்து கிடந்த நீ படுத்து கிடக்குறது தொழில் காரு கிளான் காருக்கு நான் நீ வீட்டை படுத்து கிடக்க வேற இல்லையா உதவிக்கு நான் மேனேஜிய கூப்பிடுன் கணக்கல் வாக்காத வேணுந்தேன். மேனேஜர் அவர் வெக்கேஷன்ல இருக்கு. நீங்க கீழே படுத்து கிடக்க எலும்பு ட்ரௌசரும் கையுமா நின்றவ இழுக்க ட்ரௌசர் மட்டும் வந்துட்டு போல புதுவதான் பார்த்தோம். நான் வேற ட்ரௌசரோட நின்றா அவர் உள்ளுக்கு நிக்கிறாரு. அதனாலதான் நான் சொன்னேன் ஒரு பிசினஸ்ல வந்து ஃபேமிலி வரக்கூடாது. என்ன செய்யறேன் நான் கதைக்கணும் கொஞ்சம் இல்ல நான் வெளியே போறேன். நான் சிக்னல் காட்டினா தான் நீ வேதனை சொல்லு. நீ பார்ட்னர்ஸ்ல வந்து வைஃப் வந்து கண்டிப்பா வரக்கூடாது. ஃபேமிலி வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. ஏன்னு சொன்னா வந்து நாங்க 2 பேரும் தான் பார்ட்னர். எங்களுக்கு தான் சரி இவ்வளவு தெரியும். என்னன்னா நாங்க காய்ச்சி பேசி தீக்கணும். ஒரு பிரச்சனை சொன்னா வந்து அதை மனம் விட்டு காய்க்கணும். உடனுடனே பிரச்சனை தீர்த்து விடணும். இதை மனசுக்குள்ள வச்சுக்கொண்டு அதை சாதிக்க கூடாது. அது வளரும். அது வளரும். அது மனசுக்குள்ள இவர் இல்லாத நேரத்துல நான் யார கூப்பிடுறது இன்னொரு பார்ட்னரை சேர்க்கிறது. மனசிய கூப்பிடணும். கடையில நிக்க ஒரு ஆள் வேணும் தான். ஒரு நாள் வர்ற கஷ்டமா திருப்பி அனுப்ப கூடாது. தம்பி மோனே நான் ஒன்று சொல்லட்டும். மனசி மேல கூப்பிடலாம் உதவிக்கு. ஆனால் அவன் இந்த அட்வைஸ பாவிச்சு அவன் இந்த வைன் கொடுக்கறது. இவர் வெக்கேஷனுக்கு போட்டார். ஏன் வைன் கொடுக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு அவர் வேற பிசினஸ் வாங்குறார். நீங்களே உங்க உழைகிறீர்கள். இவர் வந்து இந்த காசை கொண்டே வேற ஒன்று தொடங்கினால் நாங்க சும்மா இருப்போம். இப்ப எங்களோட பார்ட்னர்ஷிப் உழைச்சி போட்டேன்னு அந்த காசை கொண்டு இவர் அங்கால ஒரு பிசினஸ் இல்ல அதுல நாங்கள் பார்ட்னர். இதுகளை வந்து நீங்கள் சமரசமா கதைக்கவன் வாய பூட்டி வச்சுக்கொண்டு மண்டைக்குள்ள யோசிக்கிறது. இவர் வேற எத்தனை பிள்ளைய பார்த்தனா தெரியுமே. எத்தனை பிள்ளை இன்றைக்கு என்ன கதைக்க விட சொல்லுங்க. இப்ப சொன்ன வைஃப வந்து பார்ட்னர் நான் போனோட தான் கொண்டு வந்தேன். அப்படியே பிரச்சனை வரக்கூடாது தான் நான் இன்னும் 2 பார்ட்னர்ஸ் சேர்த்து விட்டு போனேன். அது நீ செய்தப்படாது. அவனை கேட்டோ சேர்த்தனி எனக்கும் ரைட்ஸ் போட்டு நீ லெப்டால போக கூடாது. ரைட் ஹேண்ட் போட்டு லெப்டால போடக்கூடாது. ரைட்ஸ் இருக்குதான். ஆனா அவனை கேட்டு நீங்க 2 பேரும் தானே உண்டாத்துவாங்க. நீங்கள் நான் அப்பப்ப போய் வரணும் வெளியில வெக்கேஷன் அப்பப்ப போய் ஒரு 4-5 மாதம் அப்பப்ப போய் வாரத்துக்கு நீ அப்பப்ப பார்ட்னர்ஸ் சேர்த்தா அப்பப்ப அவன் கோம்பர் தானே அப்பப்ப அப்படி விட்டுருவான். இல்ல அப்படி போட்டு நீங்க விளையாண்டது 2 பக்கமும் நடந்திருக்கு. பார்ட்னர்ஸ் என்றால் நீங்க 2 பேரும் நிகமும் சதையும் மாதிரி என்று துவாங்கினீங்க. பாலும் தயிரும் மாதிரி வெண்ணையும் நெய்யுமோ பாலும் கோப்பியும் என்று துவாங்கினீங்க. இப்ப கடைசியா பார்த்தால் அது எங்கேயோ இது எங்கேயோன்னு நிக்கிறீர்கள். அப்ப உங்களை வந்து நம்பி வந்த சனம் ஒரு டயர் அங்க மாத்துறது ஒரு டயர் இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் வேற நாங்கள் இனி நம்பாதீங்கோ என்று வருகிறது.
அவர் ஒரு கராஜ் துவங்கி இருக்கிறார், நீர் ஒரு கராஜ் துவங்கி இருக்கிறீர், இனி நான் தனி மனிதன், இதுல வேற சகோதரர்கள் பார்ட்னர்ஸ் இல்ல என்று நீங்கள் ஆளுக்கால் அட்வர்டைஸ் பண்ணுங்க, ஆளுக்கால் துவங்குங்க புது புது கராஜ். மனுஷர் அங்கலாச்சு அங்க போறதோ இங்க போறதோ கார் ஒரு சில்ல ஒரு கராஜில காட்டுறது, மெட்ட சில்ல மெட்ட கராஜில காட்டுறது. வேலை தரமோ அங்க சனம் பெறும். என்ன பிரச்சனை, நான் இப்ப நல்லா இருக்கேன், எனக்கு வந்து இருக்கிற கஸ்டமரை நான் காணும். இனி பொறுப்பு உங்களை நம்பி எத்தனை பேர் காசு போட்டவை அதை சொல்லுங்க. அவையில்ட பாடு என்ன? காசு போட்டவே நானும் மாத்தேன், இவரை மாத்திட்டு விட்டுட்டு போட்டேன். இவரு தொழில் வளர்க்கிறதே நான், இவருக்கு தொழில் வளர்க்கிறேன் என்ன இவ ஏதோ எங்களுக்கும் ஜாடையா இருக்கேன். உங்களுக்கு இவே வேணும் புறாக்கே ஸ்பெனரோட வந்தவை இவைக்கு கொஞ்சம் இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் இருந்தா ரெண்டும் சேர்ந்து நல்லா வேலை. இப்ப நாங்க நடத்துறோம் தானே, ஒரு பிரச்சனை நல்ல விஷயம். நீங்கள் உங்க வழி பேசம் உங்க ஆக்களை காட்டுறதுக்கு ஒரு ஸ்தாபனம் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு துவங்குறது மெய்தான். துவங்கி கொஞ்சம் காசு பிளங்க அங்கதான் பிறகு பிரச்சனைகள் சந்தேகங்கள் உருவாறது அங்கதான். சரியோ எல்லாம் சரியா தான் இருந்தது. இவர் வேற பிசினஸ்கள் தொடங்கி எங்களை விட்டுட்டு வேற கொண்டு இந்த காசு கொண்டு அங்க போடுறது இல்ல. நான் எடுத்தேன் கம்பெனி காசு என்ன பிசினஸ் எனக்கு தெரியும், எனக்கு சும்மா இருக்கல 4-5 பிசினஸ் 4 இடம் தெரிஞ்சாதான் எடுக்கலாம். 2 இடம் கம்பெனி காசுல எங்கட கம்பெனி காசு அதுல கொஞ்சம் எடுத்து தண்டனை கொடுப்பேன் தானே, கொடுப்பேன் தானே. அங்கதான் பிள்ளை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தொழிலை துவங்கினால் நீர் ஒரு தனிய பிசினஸ் கம்பெனி காசுல என்னென்று அவரை கேளாம எடுப்பீர். இல்ல 2 பேரும் 2 பேரும் காசு தானே, 2 பேரும் எடுக்கிறதுல பிரச்சனை இல்ல. அவற்றை சம்மதம் கிடைச்சதோ எடுக்கிறதுக்கு, புதிய பார்ட்னர் சேர்றதுக்கு உமக்கு அவற்றை சம்மதம் கிடைச்சதோ இல்லை, நீர் காசு எடுத்து புதிய பிசினஸ் சேர்றதுக்கு சம்பளம் கிடைச்சதோ இல்லை. இப்படி எல்லாம் கணக்க பிள்ளையால விட்டுட்டு நீர் இப்படி உருவேறி மரத்துல தொங்கினா வழி பேச மாட்டேன். போலீஸ் கடிச்சு விட்டுட்டாங்க, கதைக்க கூப்பிட்டு போலீஸ் கடிச்சு விட்டு செய்வன் தானே. கடைசியா வேடத்தையும் புனிதமான வேடத்தையும் வியூதியையும் ஏமாத்தி மக்களையும் ஏமாத்தி பார்ட்னர்ஷிப் என்ற பேர் இங்க எத்தனையோ பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கு. ஆரம்பத்தில் இருந்து அவங்க ஒற்றுமையா இருந்து எத்தனையோ சாதனைகள் படைச்சு எத்தனையோ பேருக்கு வேலைகள் கொடுத்து தாங்களும் உழைக்கிறோம் தான். வேற நம்பி போனதெல்லாம் நடு ரோட்ல நிக்க தெரியுமோ வேலை கண்டு போன. இப்ப என்ன அடிச்சு அண்ணன் வரட்டும் வேலைக்கு சொல்லி என்ன தெரியாம போயிட்டேன் வா வா இனி என்ன வேலை வேணும் தானே. நான் வந்து காசு வந்து வேலை கொடுப்பேன், நான் தரையிலான்னு சொல்லல கொடுப்பேன். இப்ப என்னிட்ட இல்ல இருக்கேக்கல நான் கொடுப்பேன். இது கேட்க கொடுக்கறது கொடுக்காது வேற கதை, நீர் கொடுப்பீர்ன்றது வேற கதை. அதுக்கு ஒரே போன் அடிச்சு டார்ச்சர் ஏன் எடுத்த நீர், அதுதான் முதல் கேள்வி. இந்த இளையாம்பி வைக்கிறான் இந்த சபையில இந்த மரத்தடியில முன்னுக்கு இருந்து வைக்கிறான் அந்த கேள்வி. அதாவது அவருக்கு தெரியாம ஏன் எடுத்த நீர். இப்ப பிசினஸ் வந்து நாங்க எடுத்த 4 பேருக்கு தொழில பழக்கிறோம், அதுல 4 பேரை நான் முன்னு கொண்டு பாக்குறேன். உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் கதை இருக்கணும். நான் இப்படி செய்ய போறேன், உனக்கு ஓகேயோ. அப்ப அவன் ஒரு அட்வைஸ். ஆரம்பத்தில் நீங்கள் எனக்கு நல்லா தெரியும் 2 பேரும் கருத்த உடுப்புடுத்து கையெல்லாம் கிரீஸ் பிறல என்ன வடிய பகலா இருந்து வேலை செய்தீர்கள் இந்த கண்ணால பார்த்தன. அப்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிக்க 2 பேரும் கஷ்டப்பட்டு போட்டு அப்புறம் அது வளர்ந்து பூத்து குலுங்கி கிளம்புற நேரம் பஞ்சாதி மேர் வரிவினம் டிங்கி 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 கொண்டு வந்து அவ ஒரு குத்தல் கதை சொல்ல இவ ஒரு குத்தல் கதை சொல்ல அவன் வைஃப் வந்து நெக்லஸ் போட்டிருக்கான், ஏன் நீங்க எனக்கு வாங்க கம்பெனி கணக்குல தான் வாங்கி இருப்பா, இப்படி ஒரு குத்தல் கதை இது கேள்விப்பட்டான். வேற உங்கள்கிட்ட நடக்க இல்ல வேற இடங்கள்ல நடந்திருக்கு தெரியும். அவர் அடிக்கடி கரேபியாவுக்கு வெக்கேஷன் போடுறேன், நீங்க மட்டும் இங்க இருக்கு. இதுகள் எல்லாம் அந்த பொம்பளைகளுக்கு இயற்கையா வர கதை. உடனே நீர் சொல்லி இருக்கணும், நீர் சடப் சன்மானம் பெறாமல் நீர் உம்முடைய வேலை பேரும் சொல்லி போட்டு நீர் இவரோட கதைச்சிருக்கோம். நான் வந்து சேர்த்தாக்கல யாருன்னு நீங்க வழியா பார்க்கணும். அதில் ஃபேக்டரியில வேலை செய்யறாங்கள தான் சேர்த்தேன். அதில் ஃபேக்டரியில 25 வருஷம் வேலை செய்து கஷ்டப்படுது. அதுல தான் காசு வாங்கி சேர்த்தாங்க. அதுல நல்லா கொண்டு சாமியாராவும் லாயக்கு இல்ல பார்ட்னராகவும் இருக்கு. நமக்கு நாங்கள் சொல்ற கதை விளங்குதல் நீர் சேரும். நீர் வடிவா பழகினவனை சேரும், பழகாதவனை சேரும், பிறந்தவனை சேரும், பிறக்க போறவனை சேரும். அதுல பிழை இல்லை. அவனை கேட்டுச்சு அவனை கேட்டுச்சு. அப்படி இல்லைன்னா அது 25 வருஷமா ஃபேக்டரியில கஷ்டப்படுது. நான் அதுல கொண்டு நல்ல வழி கொண்டு அதே நான் ரோட்ல விட இல்ல என்னோட வச்சுக்கிறேன். இவர் செய்தமாய் போயிடுச்சு.
அப்ப நீ தனி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு வேற தனி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு இப்ப டிவில எல்லாம் போகுமே இனி ஒட்டாது. அதுக்குள்ள இவற்ற கதையை ஷெட்யூல் கதையை கேட்கும். நீங்க உமக்கு காரண்டா என்னன்னு தெரியுமோ என்ன நான் காரை காட்டினது நான் தான் தன்னை பேர சொன்னா காரை நடங்குமா அப்படி இல்லங்க விசார் கதையை படங்களை பாக்குறோம் தமிழ் படங்கள். என்ன போன் நம்பர் இருக்குல்ல அதுக்கு ஒரு கஸ்டமர் இருக்குது அவையில என்னோட இவற்ற நம்பர் வந்து வேல்யூ இல்லாத நம்பர். இவற்ற நம்பருக்கு ஒரு வேல்யூவே இல்ல. எல்லாம் வந்து எந்த நம்பருக்கு தான் ஒரு மரியாதை இருக்கு, அதுக்கு ஒரு வேல்யூ. நீங்கள் அழிவுக்கு வழி தருவீங்க சரியோ? ஒற்றுமையா சரி நீங்கள் பிரியத்தான் போறீங்கள் என்றால் இந்த பகிரங்கமா டிவியில ரேடியோவில இப்படி இப்படி எல்லாம் கதைக்க கூடாது. நான் தான் மகாராஜா, நான் தான் தனி கட்டு ராஜா, என்னட்ட எல்லாரும் வேறுங்கோ, இப்ப நான் தனியே இருக்கிறேன். சரி பிரிகிறா அதுவும் வெள்ளக்காரன் மாதிரி கைகுலுக்கி பிரியும். இவர் தான் நட் போட்டவர். அதை என்ன கேட்டா 2-3 பேர் வந்த வேணுட்டு ஆனா நல்ல ஆரம் நாங்கள் அவர்கிட்ட போயிருப்போம். அவர் அட் போட்டதை பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்தாங்க. இது மாதிரி சிரிக்க அவருக்கு உருவே தான் சாமி தானே இவர் போட்ட அட்டுக்கு வந்தது சார் 2-3 சனம் அடிச்சது. நல்ல ஆளம் நாங்கள் அங்க போயிருப்போம். இப்ப பிரிஞ்சிட்டீங்கன்னா நாங்கள் உங்கள்கிட்டயே வாரம் 2-3-4 சனம் வந்தது. எனக்கு இவர் நல்லாதான் செய்திருக்கார். பிரிஞ்சு நல்லாதான் செய்யறோம். இப்ப இவர் சாமான் வாங்க போவோம். இப்ப கராச்சிக்கு வந்து சாமான் வேணும் தெரியுதா? இப்ப பார்ட்ஸ் மிஸ்ஸிங். இப்ப பார்ட்ஸ் மிஸ்ஸிங் வந்து பில்லுல பார்த்தா பார்ட்ஸ் சாமான் தான் பெறணும். என்ன அந்த பில்லுல வந்து மீன் பில் வரும், குரோசரி பில் வரும், வீட்டுக்கு வாங்குற பில்லும் இஞ்சாம் பெறது. அது காருக்கு போட்டுறோம் இல்ல தானே லக்ஸ்பிரே மைலோ கம்பெனி கணக்கு. இவர் என்ன இந்த ஒரு கோடு பக்கத்துல இன்னொரு கோடு போடுற மாதிரி தான் எடுத்த பெரிய அமௌண்ட்க்கு இவர் என்ன சின்ன சின்ன சொரு பிடிக்கிறாரு. தெரியும் எனக்கு விளங்குது, நல்லா விளங்குது. உங்க 2 பேருக்கும் உள்ள வியாதி எனக்கு நல்லா விளங்குது. அதாவது சின்ன சின்ன விஷயங்களை அப்பப்ப தீர்க்காமல் வளர விட்டுட்டீங்க. மண்டைக்குள்ள புழு நல்லா வளர்ந்துட்டு சரியோ? கதைச்சு இப்ப நீ இங்க வா இதுல நீ வீட்டு பில் போட்டிருக்கல, அதுக்குரிய காசை கட்டு, கம்பெனி காசுல எடுக்க இயலாது என்று சொல்லி போட்டு அப்பவே அந்த முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிருக்கணும் இந்த சந்தேகங்களை. அப்படி செய்திருந்தால் உங்களோட பார்ட்னர்ஷிப்பும் ஒற்றுமையா இருந்திருக்கும். நீங்க ஒரு சமூகத்துக்கு செய்த ஒரு நல்ல சேவையாகவும் இருந்திருக்கும். அதை விட்டுட்டு நீ சாமியாரா போ, அவர் வேறு ஒன்று துறப்பார். என்ன வேஷமோ நீங்கள் உங்களுக்குள்ள வேஷத்தை போடுங்க, ஆனா மக்களுக்கு உங்களோட வேஷத்தை காட்டாதீங்க. அதான் நான் சொல்றது. நீ ஒரு கராச்சுரப்ப, அடுத்தது ஒரு கராச்சுரப்ப. கோயில்களும் இப்படித்தானே, கோயில்கள், குளங்கள், ஹோட்டல்கள், ஹோல்கள் எல்லாம் இப்படித்தான். ஒரு நாளைக்கு 1 துறக்கிறது, பிறகு 2 போடுறது. அப்ப சனமும் அங்கலாச்சு போ. உங்களை நம்பி வேலைக்கு வந்த சனங்களும் பாவங்கள், உங்களை நம்பி காசு போட்ட மக்களும் பாவங்கள். இது சின்ன சிறுபுள்ளத்தனமா இருக்கு. சிறுபுள்ளத்தனம் என்ன நம்பினாங்களா நான் கைவிடையில என்ன கூட நான் கைவிடையில உங்களை சுத்தினாக்கள் ஒரு முடிவுக்கு வாங்கடா. சரி இப்ப பிரிஞ்சது இருக்கட்டும். இனியாவது சேர்த்தாக்களோட ஒற்றுமையா இருங்கோ. இப்படி சின்ன மனஸ்தாபங்களை பெருசுபடுத்தாதீங்கோ. நாங்கள் இங்க வந்த நாங்கள் இந்த நாட்டுக்கு ஏதோ உழைச்சு எங்களோட மக்களை காப்பாற்றுவோம், எங்களோட மக்களுக்கு வேலையை கொடுப்போம் என்ற ஒரு சமூக ஒற்றுமையை சீர்திருத்தத்தை கொண்டுருவோம். அது மட்டும் இல்ல கனக பேருக்கு விளங்கணும் என்னன்னு சொன்னா வந்து வாழ்க்கை வந்து நாங்க 1000 வருஷம் வாழ போறது இல்ல. வாழ்க்கை வந்து அரவாசி முக்காசிக்கு வந்து இவருக்கு விளங்கணும். இவருக்கு விளங்கணும். சரி வாழ்க்கை பார்த்து சொல்லட்டும். இவர் அவருக்கு நீ கொஞ்சம் அதை விட எனக்கு இது பிடிச்சிருக்கு கோலம். வாழ்க்கை வந்து வாழ்க்கை வந்து கொஞ்ச காலம் தான். வாழ்க்கை வந்து கொஞ்ச காலம் தான் எல்லாருக்கும். இருக்க மாட்டோமோ கௌரவமா இருந்துட்டு போகணும். நாளைக்கு செத்தாலும் 4 பேர் நல்ல மனுஷன் சொல்லுவாங்க, தூக்க வரும். அதை விட்டுட்டு இவனா இருந்த என்ன செத்தன்னு அது எங்கடாக்கள் வந்து உணர்கிறாம இல்ல. ஏதோ யார பார்த்தாலும் போட்டி, எரிச்சல், பொறாம, அதுல வந்து மற்றவனை அடிச்சு ஏதோ இதுக்கு மட்டும் வாழ்ந்துட்டு போகணும் வாழினோம். அப்படி கூடாது. ஆனா உன்னோட அப்ப நான் உன்னை கோபிக்காத சொல்றேன். நீ பல கெட்டப்பில வந்திருக்கிற, வெள்ள சப்பாத்து, நீல ஷர்ட்டுகள், அதுகள் போட்டு கணக்கு கலக்கெல்லாம் வந்திருக்கிற. ஆனா இந்த உருவத்துல நல்ல ஒரு பொலிவு இருக்கு. இது பைதவே நீ இதுல எதுவும் பார்ட்னர்ஸ் சேர்க்கிறேன்னா நான் செய்யறேன். நான் பார்ட்னரா செய்யற வலிக்கிறேன். சாமியார் நல்ல பிசினஸ் பரவாயில்ல. இவன் புல்லோடு போட நிக்கிறான். நீங்கள் வந்து
கோவணத்தோட அதுதான் அடுத்தது. உங்களோட நிலைமை அதுதான். இல்ல இந்த அடுத்த இலக்கா தான் கோயில் ஒன்று வந்து ஆச்சிரமம் திறக்க போறோம். பொன்னா கொட்டும். நீங்கள் ஓகேன்னு சொன்னால் உங்களோட வீட்டை வந்து ரீஃபைனான்ஸ் செய்து கொஞ்சம் காசு ரீஃபைனான்ஸ் ஆசீர்வாதம் உண்டு மக்களுக்கு சொல்லி உங்களோட வீட்டை வச்சு காசு எடுக்க பிளான் பண்ண திருச்சி அழிச்சு நீங்கள் கொஞ்சம் காசோட வாங்க, நான் நல்ல வழியை காட்டுறேன். அது நான் நிறைய வழி இருக்கு, என்னட்ட வந்து நிறைய வழி இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன், நல்ல வழி. ஆனா காசோட வாங்க. நானும் யமனுக்கு பச்சடி போட்டவன் ஆனபடியால நானும் உள்ளதையும் உருவி போடுவன். கவனமே நீயும் இவர்கிட்ட போனா என்ன இந்த கதையில விட்டுட்டு மனுஷர் நல்ல வழியா வாழ பழகுங்க. இந்த போட்டி பொறாமை அவனுக்கு மறைச்சு இவனுக்கு மறைச்சு அநியாயமா பூத்து பொலிவோட இருந்த ஒரு பிசினஸ் இப்ப ரெண்டா பிரிச்சு என்ன இது கொஞ்ச காலம் ஆக்களே கேட்க தோங்கிருந்தோம். அது சரி, இப்ப சாமி சாமி என்று சொல்லக்கூடாது. ஒன்று பேர் ராசா வம்பானந்தா பார்க்க தெரியலையா ஆளு எல்லாம் அப்படித்தான். ஆளுக்கு ஏற்ற பேர் வைக்கணும். நீ அதுக்கு இல்லையே ஒரு குத்தல் என்ன பாருங்க, பேருக்கும் ஆளுக்கும் பொருத்தம் இருக்கோ இல்லையோ உண்டு. திருப்பி சொல்லிப்பாங்க வம்பானந்தா. இதுக்கு மேல நான் இருந்தால் இந்த கௌரவத்தை நான் விட்டு போறேன். கோபிக்காத விட்டுட்டு போறாரா? கௌரவத்தை விட்டுட்டு போறேன்னு சொன்னவர் பண்ணு ஆள். நீங்க திறக்க போறீங்களோ, பிரான்ச் திறக்கிறீங்களோ? அது சரி, இப்பவும் எதுவும் பிரான்ச்சுகள் இருக்கோ? அங்க மதுரை கிளையா, அந்த கிளை இந்த கிளை எதுவும் பிரான்ச்சுகள் இருக்கோ? பிரம்டன் கிளை என்னன்னு சொன்னானு இப்ப கனடால வந்து நிறைய கிளை திறக்கலாம், கணக்கு இடங்கள் இருக்கு. நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறீங்க. ஈஸியா வந்து வாழ்வழிக்க போறாரு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு. ஈஸியா வந்து ஒரு ஆச்சிரமம் திறந்தால் இங்க வந்து டக்கு டக்குன்னு நிறைய கிளிகளை. ஆனா ஒன்று மோன பார்த்துக்கொள், அங்க மூளைக்க முடுக்குள்ள கேமராக்களை பூட்டி வைக்க. அது நான் அலர்ட் ஆயிட்டேன். இப்ப அலர்ட் ஆயிட்டேன். கேமரா எல்லாம் பார்த்துதான். நீ கொஞ்சம் அவன் ஏதோ முயற்சியில ஈடுபடுறான், சனமன் நம்பி போகுது. அது சரி, நீ இந்த கோலம் கொண்டுறதுக்கு நீ திருச்ச இல்ல யோகாபியாசம் இல்ல இல்ல தியானம் இல்ல ரஜினிகாந்த் போன மாதிரி அங்கனே அந்த இமயமலையில அங்கனே இங்கே போய். ஆனா அந்த வீடியோ வந்தா தான் தெரியும் யோகா அபியாசம் ஜம்ப் பண்ணி எழும்பினதெல்லாம். அடுத்தது வந்து இந்த பயணம் வந்து இமயமலையை நோக்கி போகுது. நைட் கிளாக் படக்கு இவர் வந்து கணக்கு கதைக்கிறார். நீ அவன் சொல்லி போட்டது மூட்டை ஊக்குறதுக்கு இழுத்து கொண்டு போ, வண்டியும் குறையும். என்னன்னு சொன்னா இவரோட வந்து பிரச்சனைப்பட்டு வந்து இரவு படத்திருக்கைகளை வந்து கவலைப்பட்டு ஒரு நானூறு வந்து ஒரு ஒளி கலட்டி கொண்டு வந்தான் அடிச்சு பார்த்திருப்பாங்க. நீ அதை நம்பி ஞான ஒளி என்ன ஜீவதிரி இல்ல அந்த இது அந்த ஒளி ரூப்ல ஓட்டியா அந்த ஒளி அந்த ஒளி இந்த சின்னத்தின் அர்த்தம் என்ன? வட்டமா அப்படி பிடிச்சிருக்கு. கணக்க படம் பார்த்தனா எல்லாமே இப்படிதான் பிடிச்சிருக்கணும். படத்துல பார்த்தனா படத்துல அந்த ஒளியில வந்து என்ன சொன்னு சொன்னால் கண்டிப்பா வந்து நீ இதுக்கு தயாராயிட்ட மக்களுக்கு சேவை தொண்டு மற்ற எங்கட மக்களுக்கு கண்டிப்பா இது வேணும். இங்க வந்து நிறைய பேர் அதான் மாதிரி பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில என்ன செய்யறோம் எல்லாம் ஒரு மனம் ஐயட்ட காலிலே விழுந்து கும்பிடுறவே வேற கண்டா நான் இல்ல பாதிக்கப்பட்ட வந்து ஒரு ஆச்சரியம் வந்து தொண்டு ஆரம்பத்துல தெரியாம விழுந்துட்டீங்களோ. இப்ப கவலைப்படுறீங்களோ இவன் காலிலே விழுந்தனோண்டு ஏதோ விபத்துக்குரிய மதிப்பை நாங்கள் கொடுக்கத்தானே வேணும். இது தொழில் இல்லன்னு தொண்டு தொண்டு மறைந்த பக்தருக்கு ஒன்று சொல்லலாம். காலில் விழா பிடிக்காது. காலில் வந்து உங்களுக்கு மேல விழுந்தால் என்ன மாதிரி இருக்கும்? அது நல்ல குசியா இருக்கும். குசியா இருக்கு. இல்ல காலில் விழுகிறது காலில் துவங்குறவே எல்லாரும் காலில் விழுகிற காலை அதான் சொல்லவார். அதுக்காக நான் வந்து காலில் வந்தா காலை இழுத்து விட்டுருவாங்க. ஒரு நாளைக்கு இந்த இடத்துக்கு இன்னொரு சாமியார் வந்துருவார். அதால வந்து யாரும் விழக்கூடாது. தள்ளியே இல்லங்க. மற்ற பொதுவா மனுஷன் காலில் மனுஷன் விழக்கூடாது. அது நீங்க தெய்வம் ஆயிட்டீங்களா? ஒரு அளவுக்கு ஒரு இல்ல இன்னும் போய்க்கணும். அந்த சேட்டையில விட இல்ல தானே நிறைய இருக்கு. இதுல வந்து அவன் சொல்றது இன்னும் அந்த சேட்டையில விட இல்ல தானே ஆள் ஆனபடியா தெய்வமா என்ன சேட்டு என்றா என்ன சொல்றது? அவருக்கு விளங்குதா என்ன சேட்டு? முட்டும் திராக்கையில ஃபுல்லா முட்டும் திராக்கையில திறந்தா நிக்கல. இதுதான் இவர்ல பிடிக்காது. ஒரு கதையை கேட்டா அதுக்கு 100 கருத்து. நான் மேல இருந்து கலாட்டி வந்து கீழே தான் கதை கார கீழே இருந்து இதுலதான் ஆரம்பிக்கிற பிரச்சனைகளுக்கு. அந்த ஒர்க் பிளேஸ்ல ஹாப்பியா தான் நிக்கணும். அதுக்காக வேண்டி மேல வேலை கொண்ட கலெக்டர் நாங்க பார்த்தோம் நிக்கிறோம்.
நீ மேல நின்று கலட்ட நீ கீழே நின்று பார்த்தேன் இல்ல நான் கீழே கலட்டிட்டேன் நட்டு கதைக்கிறீர்கள் எனக்கு விளங்குற சாமியாரை பற்றி அதனால நான் விட்டு போனான். இவர் நிறைய குசும்பு தொழில வந்து ஒரு இது இல்ல, ஒரு பக்தி இல்ல, பக்தி இல்ல. அது எனக்கு விளங்குது. இவருக்கு ஒன்று சொல்லுங்க, விரும்பினால் இவருக்கு ஒரு சான்சாரம் திருப்பி வந்து என்னோட இவருக்கு ஒரு முத்தி கொடுக்கலாம். நான் எல்லாம் முத்தி படிச்சுட்டேன்னு பேயாம இருக்கும். நான் பெரிய கிடையாது. ஒன்று நீங்கள் வர்றீங்களோ வர இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஆளை குறை சொல்லி அவன் தண்ட தொழில செய்யட்டுக்கும், அவன் அதுக்கு இந்த தொழிலுக்கு ஒரு பார்ட்னரை செய்யட்டுக்கும். ஆனால் பார்ட்னர்ஷிப் பண்ற புனிதத்துவத்தை கெடுக்காது. நீ வந்துருவேன், நீ பண்றது நல்ல தொழில், உனக்கு நல்ல சூட்டபிளா இருக்கு பாரு. இந்த மடிப்புகள் அதுகள் இதுகள் அதான் சொல்றவன். ஏமாற்றவன் இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவனும் இருப்பான். பார்ட்னர்ஷிப் புதுசா ஒருத்தன் பேரு வந்தானே வந்துட்டான் தொழில் தெரியும். சரியா போச்சு. நான் பழக்கி எடுப்பேன். மக்கள் அங்கனே இங்கனே எல்லாடி ஒல்லாடி ஒஞ்சு கடைசியா எங்க போய் முடிகிறதோ தெரியாது. அவையிலோயே நாங்களும் ஓஞ்சிடுவோம். இப்ப நான் உன்னை கண்டு அரச மரத்தடியில நின்ற பெரிய ஞானம் மாதிரி இருந்தது, கூட்டி கொண்டு வந்தேன். இப்ப வரிலும் எனக்கு திரைய கிழிச்சு காட்டு நான் நேர் நீ பார்ப்பதை காதால் கேட்பதை பகிர்ந்து கொள்ளும் மதவெடி. கண்ணால் பார்ப்பதை காதால் கேட்பதை பகிர்ந்து கொள்ளும் மதவெடி. எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி. எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி. மதவெடி.